Hi friends, நான் உங்க டுடு ஜோ ஸ்டான்லி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு சூப்பரான ஒரு டாபிக். ஆக்சுவலி என்னன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்து வேர்ட்ல எப்படி ஈஸியா கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்னு டைப் பண்ணுங்க. இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் வேர்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நார்மலாக நம்ம எக்ஸில் நிறைய டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் வேர்டு நீங்கள் டைப் பண்ணால் போதும். உங்களுக்கு பாருங்கள், நம்ம மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்களா, இல்லை நிறைய ப்ரௌச்சர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது, கேலண்டர் டிசைன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் இன்வாய்ஸ் வேணும்னா நம்ம இங்கிருந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வேர்டில் வந்து இன்வாய்ஸ் போடுறதுங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா பிஸ்னஸ் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் ஒன்று இங்கே இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு கஸ்டமரோட அட்ரஸ் இருக்குது, அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் ஒன்று வந்துடும். இந்த டாக்குமெண்ட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் இன்வாய்ஸ் கம்பெனி நம்பர் இருக்குது, சார் கம்பெனி நேம் இருக்குது, அண்ட் தென் அட்ரஸ் இருக்குது, அதோட ஃபோன் நம்பர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் கம்பெனியோட லோகோ போட்டுக்கோங்க, யாருக்கு பில் பண்ணுறீங்களோ அவங்க நேம் போட்டுக்கோங்க, அண்ட் தென் ஷிப் டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் தென் இதில் நீங்கள் ப்ராடக்ட் குவான்டிட்டி அண்ட் தென் ப்ராடக்ட் நேமு, யூனிட் ப்ரைஸு, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த டேக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இதை மாற்றிக்கலாம். நான் இந்த வீடியோக்காக நான் இந்த டெம்ப்ளேட் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்களா இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நான் வந்து என்னோட கம்பெனி நேம் கொடுத்துட்டேன், அண்ட் தென் என்னோட பிக்சர் நான் இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க என்னோட இன்வாய்ஸ் நம்பர் 100 போட்டுக்கிட்டேன், அண்ட் தென் டேட் போட்டுக்கிட்டேன். யாருக்கு நம்ம இன்வாய்ஸ் பண்ணுறோமோ அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நார்மலாக நம்ம சீரியல் நம்பர், ப்ராடக்ட் குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ், டோட்டல் இந்த மாதிரி நான் ஹெட்டிங்ஸ் நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் நான் சீரியல் நம்பர் ஒரு 3 ப்ராடக்ட் ஒரு கஸ்டமருக்கு வைக்கிறேன்னா நான் சீரியல் நம்பர் 1 2 3 அப்படிங்கிறது இங்கே நான் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் ப்ராடக்ட் நேம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பென்சில், பென், ஓகேங்களா, எரேசர். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் தனியாக நான் கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் கொஞ்சம் சைஸ் நீங்கள் குறைச்சிக்கலாம். நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, இந்த சைஸை நீங்கள் குறைச்சிக்கோங்க. அண்ட் தென் இந்த குவான்டிட்டி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பென்சில் சப்போஸ் எனக்கு ஒரு 10 குவான்டிட்டி வேணும், அண்ட் தென் பென் எனக்கு ஒரு 5 குவான்டிட்டி வேணும், அதுக்கப்புறம் எனக்கு எரேசர் ஒரு 3 வச்சுக்கோங்களேன். இதோட யூனிட் ரேட் நான் எடுத்துக்கிறேன். யூனிட் ரேட் இப்போ எனக்கு பென்சிலுக்கு ஒரு 5 rupees வருது, பென்னுக்கு ஒரு 25 rupees வருது, அண்ட் தென் எரேசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 rupees வருதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இந்த ப்ராடக்ட் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 into 5 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ப்ராடக்ட் வாங்குற 5 ரூபாய் அப்படின்னா 10 into 5 அப்படின்னு போட்டு நம்ம இங்கே ஃபார்முலாஸ் போடுவோம். வேர்ட்லேயும் இந்த ஃபார்முலாஸ் உங்களால் பண்ண முடியும். இந்த ரிபனில் பாருங்கள் நான் டேபிள் டூல் அப்படின்ற ரிபனில் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சம் லெஃப்ட்னு இருக்குங்களா, இது நீங்கள் ஈக்குவல் டு சம் லெஃப்ட்னு கொடுத்து ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சம் லெஃப்ட்னா இந்த செல்க்கு அப்புறம் முன்னால் இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஆனால் எனக்கு இப்படி சம் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு ஃபார்முலா போடணும். இப்போ சப்போஸ் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து இன்பில்டாக இருக்க ஃபார்முலாஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக பண்ணும்போது உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்பில்டாக இருக்க ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்முலா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த சம்முக்கு பதிலாக இங்கே பாருங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், கவுண்ட், ஆவரேஜ், ப்ராடக்ட் எல்லாமே இருக்குங்களா. இப்போ மல்டிப்ளிகேஷன் நம்ம ப்ராடக்ட் போட்டுக்கலாங்களா. ஸோ இந்த சம்முக்கு பதிலாக ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ப்ராடக்ட் கொடுத்துட்டு நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா 50 வந்துருச்சு. இப்போ இந்த செல்ல இந்த ஃபார்முலாவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே மவுஸில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே பார்த்தீங்களா உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மவுஸில் நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், இந்த மேலே இருக்க ஃபார்முலா இங்கே வந்துடும். அண்ட் தென் இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுதுன்னா மெயின் ரீசன் நம்ம இன்பில்ட்டாக இருக்கிற ஃபார்முலா நம்ம போட்டதுனால. ஓகேங்களா? நீங்கள் இதே இந்த ஃபார்முலா மேனுவலாகவும் நீங்கள் போடலாம். மேனுவலாக போடுறதா இருந்தால் எக்ஸலில் போடுற மாதிரி நீங்கள் போடணும். இப்போ நார்மலாக பாருங்கள் இந்த சீரியல் நம்பர் எங்கே இருக்குன்னா இது ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏ, ப்ராடக்ட் வந்து பி, சி, டி, இ. ஓகேங்களா? இந்த 10 எங்கே இருக்குது பாருங்கள், ஏ, பி, சி. சியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் காலம். ஓகேங்களா? செகண்ட் ரோல் இருக்குது. அப்போ C2 இன்டூ D2 போட்டால் வந்துடுங்களா. ஸோ C2 இன்டூ D2 நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சேம் அவுட்புட் தான் வரும். பார்த்தீங்களா 15 அவுட்புட் வந்துருச்சுங்களா. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இது நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது இந்த எக்ஸல் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலா போட வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம ப்ராடக்ட் அப்படின்ற இந்த ஃபார்முலா நம்ம போட்டுக்கிட்டால் போதும். சரிங்களா? நார்மலாக நீங்கள் ப்ராடக்ட்னு போட்டுக்கோங்க. ப்ராடக்ட் ஓப்பன் ப்ராக்கெட்
நான் லெஃப்ட்னு கொடுத்துக்கிட்டேன், க்ளோஸ் பண்ணிடுறேன், அண்ட் தென் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் சப் டோட்டல்னால் நம்ம இந்த டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்களா? இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா மெனுவில் போங்க, இதில் சம் அபோன் வந்துருச்சுங்களா ஆட்டோமேட்டிக்காக, அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சம் ஆகிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் வந்துருச்சுங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் என்னோட 18% டேக்ஸ் நான் வந்து இந்த இதுக்கு ரெடி பண்ணணும். அப்போ இதை நல்லா கவனிங்க, ABCDE. ஓகேங்களா? ஈத் காலமில் 1 2 3 4 5 6 7 7th ரோல இருக்குங்களா இந்த டோட்டல். அப்போ E7, அப்போ 18%னா நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.18 வருங்களா? அதோடு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், E7 into 0.18 நான் கொடுத்துக்கிட்டேன். அப்போ 18% வந்துடும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த டேக்ஸ் வந்துருச்சுங்களா? இப்போ நெட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்களா? ஸோ அப்போ ஃபார்முலாஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சம் போடலாம். சம் போட்டுட்டு நம்ம அந்த செல் போடலாம், அல்லது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லோட காலம் போடலாம். பாருங்கள், ABCDE, இல 1 2 3 4 5 6 7 8 7 and 8 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ E7 plus E8 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ஒரு சிம்பிளான டெம்ப்ளேட் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த டெம்ப்ளேட்டை ஈஸியாக நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் ஃபார்முக்கு நீங்கள் மாற்ற முடியும். ஓகேங்களா? இது நீங்கள் மெயில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இன்வாய்ஸை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு நேமில் சேவ் பண்ணிவிடுங்க. இதை PDF-ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்துக்கோங்க. எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா PDF ஃபார்ம்ல இருக்கு. PDF ஃபார்முக்கு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது PDF ஃபார்ம் கன்வெர்ட் ஆயிட்டு உங்களுக்கு சேவ் ஆயிடும். பாத்தீங்களா கரெக்ட்டா கலர்ஃபுல்லான நம்ம அந்த இன்வாய்ஸ் ஒன்னு ரெடி பண்ணியாச்சு. இது நீங்க உங்களுக்கு எந்த கஸ்டமர் நீங்க கொடுக்கணுமோ அந்த கஸ்டமருக்கு நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்மளால வேர்ட்ல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளா ஒரு ஆன்லைன் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி இன்வாய்ஸ் நம்மளால ரெடி பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இன் கேஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு இந்த டவுட்ஸ்க்கு நான் கிளியர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.